ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். சொரக்காய் வச்சு செம கிறிஸ்பியாக இருக்கும். டீக்கு காஃபிக்கும் ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு சொரக்காய் எடுத்து அது பாதி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது நம்ம ஃபஸ்ட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு நம்ம இது துருவி இருக்கணும். இது கிரேட்டரில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவியாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட சில பொருட்கள் சேர்க்கணும். அது பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சொரக்காய், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலோட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். இந்த எவ்வளோ சொரக்காய் இருக்கோ அவ்வளோ நம்ம ஒரு பவுலோட அரிசி மாவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு தெளிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சொரக்காயில் இருக்கிற தண்ணியை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம அரிசி ரொட்டி செய்யறதுக்கு எப்படி பிசைஞ்சிக்கிறோமோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு பதமாக வரட்டும். ரொம்ப கெட்டியாக வேணால், ரொம்ப தண்ணியாக வேணாம், மீடியமாக நம்ம தட்டுற மாதிரி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக பால் செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதாக தட்டை மாதிரி தட்ட போகிறோம். அதனால் சின்ன பால் இருந்தால் போதும். ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை எண்ணெய் கவரில் இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேணால், குட்டி குட்டியாக இருந்தால் போதும். இது மாதிரி தட்டியாச்சு. இந்த ஸ்போர்க்கில் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எண்ணெய் அடுப்பில் காஞ்சிருச்சு. இது போட்டுட்டு 2 சைடுமே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் செம கிறிஸ்பியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. இது நெக்ஸ்ட் பேட்சுக்கு அதே மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொன்னிறமாக வேகட்டும்னு விடலாம். தட்டின இதுவே நம்ம திருப்பியும் ஸ்போர்க் வச்சுட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. கலர்ஃபுல்லான டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட காஃபியோ டீ வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கலர்ஃபுல்லான சொரக்காவோட பாருங்கள், ஏன்னா சவுண்டு செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.